பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு சண்டே ஸ்டோரி. திஸ் இஸ் அவர் எபிசோட் 2. இன்னைக்கு நம்ம மேரி ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு சிறு பிள்ளை இல்ல வாலிப பெண் அப்படின்னு சொல்லலாம், அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேத பகுதி வாசிச்சிடலாம், எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 20வது அதிகாரம் 4வது வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நம்மளுடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவேன்னு சொல்லி. நம்ம எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு கேட்டா, விருப்பமே இல்லாத ஒருத்தர் கூட கிடையாது, அப்படிதானே? நம்ம யாருக்கும் ஏதோ ஒரு விருப்பம் நிச்சயமா இருக்கும். சில பேருக்கு இந்த படிப்பை படிக்கணும், இல்லை இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகணும், இல்லை இவ்வளவு சம்பாதிக்கணும், இல்லை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும், இல்லை இதெல்லாம் நான் செய்யணும், நான் கத்துக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட விருப்பம் எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அது உலக பிரகாரமாவா இல்ல ஆவிக்குரிய விருப்பமான்றத நீங்களே உங்களுக்கு சோதிச்சு பாருங்க. எந்த மாதிரி விருப்பம் உங்க இருதயத்துல இருக்குன்னு. காரணம், விருப்பமே இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது, அதை நிறைவேற்ற நாங்கள் சொல்லுவோம். சோ நம்மளுடைய இருதய விருப்பத்தை குறித்தும் ஒரு தேவ ஞானம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இங்க நம்ம பார்க்க போற மேரி ஜோன்ஸ் அப்படின்ற அந்த பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு விருப்பம் இருந்தது. அது ஆண்டவர் எப்படி அந்த விருப்பத்தை அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தாரு, அதுக்கு இவங்க என்னென்ன பிரயாசம் எல்லாம் பட்டாங்க, எந்த மாதிரி பாதையில அவங்க கடந்து போனாங்க, அந்த விருப்பத்தின் மூலியமா எந்த மாதிரியான காரியங்கள் நடந்தது அப்படிங்கறத குறித்து நம்ம பார்க்க போறோம். மேரி ஜோன்ஸ் அவங்க 1784 டிசம்பர் மாசம் 16ஆம் தேதி பிறக்குறாங்க. எங்கன்னா வேல்ஸ் நாட்டுல இந்திரிஸ் அப்படின்ற ஒரு மலையடி வாரத்துல இருக்கிற ஒரு சிற்றூர்ல தான் அவங்க பிறக்குறாங்க. அவங்க பிறந்தது ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்துல. அவங்களுடைய பெற்றோருடைய வேலை என்னன்னா ஒரு நெசவு வேலை செய்ததுதான். சோ அந்த நெசவு வேலை செஞ்சுதான் அவங்க தங்களுடைய அன்றாட வாழ்வை நடத்தி கொண்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தாங்க. அங்க இருக்கிற ஒரு மெத்தடிஸ்ட்ன்ற ஒரு சிற்றாலயத்துலதான் அவங்க குடும்பமும் ஆராதனை செஞ்சு வந்தாங்க. இப்படி இருக்கும்போது மேரி ஜோன்ஸோட அந்த சிறு வயது எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, ஒரு நாள் கூட அவங்க தேவாலயம் போறதை தவறுனதே கிடையாதான். வாரம் வாரம் அவங்க தவறாம தேவாலயம் போவாங்க. தேவாலயம் பக்கத்து ஒரு 2 வீடு தள்ளியோ இல்ல பக்கத்து தெருவிலயோ அவங்களுக்கு கிடையாது. அந்த காலத்துல போயிட்டு வர்றதுக்கான எந்த விதமான போக்குவரத்து வசதியும் அவங்க வீட்டுல இருந்து தேவாலயத்துக்கு இருக்காது. சோ அவங்க நடைப்பயணமா தான் அவங்க தேவாலயத்துக்கு போகணும். எவ்வளவு தூரம்னா, இங்க இருந்து 2 மைல் தூரம். அவங்க வீட்டுல இருந்து அந்த தேவாலயத்துக்கு போக 2 மைல் தூரம் ஆகும். சோ போயிட்டு வர்றதுக்கு 4 மைல் தூரம் அந்த சிறு வயதுலயும் அவங்க நடந்து தேவாலயத்துக்கு போயிட்டு வருவாங்க. இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் கூட அவங்க தவறுனதே கிடையாதான். சோ எல்லா வாரமும் அவங்க தவறாம ஆலயத்துக்கு போற ஒரு சிறு பெண்ணாதான் மேரி ஜோன்ஸ் இருக்காங்க. தூரத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லை. காரணம், அவங்களுக்கு அந்த வேதத்தை குறித்ததான காரியம் ரொம்பவே அதிகமா பிடித்திருந்ததுனால அவங்க தேவாலயத்துக்கு போக தவறுனது கிடையாது. அங்க பாஸ்டர் தேவ செய்தி கொடுக்கறது ரொம்ப கருத்தா ஆழ்ந்து கவனிக்கிற ஒரு பிள்ளையாவும் இவங்க இருந்தாங்க. அந்த சிற்றாலயத்துல என்னன்னா ஒரு கருப்பு நிற தோல் பைண்ட் பண்ணப்பட்ட ஒரு பெரிய பைபிள் பலிபீட தண்டையில இருக்கும். சோ அந்த வீடு தண்டையில பாஸ்டர் அந்த பைபிளை திறந்து அதுல இருந்து ஒரு வேத பகுதியை சொல்லி அதுல இருந்த செய்தியை தான் அவங்க அடிப்பாங்க. சோ இத பார்த்துட்டு இருந்த இந்த மேரி ஜோன்ஸ்க்கு ரொம்பவே அந்த வேதத்தின் மீது ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு வருது. தானும் அந்த வேதத்தை போய் தொட்டு பார்க்கணும், திறக்கணும், படிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை மேரி ஜோன்ஸ்குள்ள இருக்கு. சோ எப்ப பார்த்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சர்ச் சபை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பலிபீட தண்டையில போய் நின்று அந்த வேதாகமத்தை தன்னுடைய கைகளால திறந்து அதை பார்ப்பாங்க. பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க, ஆனாலும் ரொம்பவும் துக்கப்படுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்களால அதை திறக்க முடிஞ்சதை தவிர அதுல என்ன எழுதிருக்குன்றத அவங்களால வாசிக்க முடியல. காரணம், அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது. சோ படிப்பறிவு இல்லாதனால தன்னால அதை வாசிக்க முடியலன்னு சொல்லி மேரி ஜோன்ஸ் ரொம்ப துக்கமா இருக்கும் இருதயம். எல்லா வாரமும் அதை திறந்து திறந்து பார்த்துட்டு படிக்க முடியலன்ற அந்த மன துக்கத்தோட தான் அவங்க தன்னுடைய நாளை கழித்து கொண்டிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது மேரி ஜோன்ஸ்க்கு 9 வயதா இருக்கும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில அந்த தேவாலயத்துல இருந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. என்னன்னா, இந்த கிராமத்திலேயே ஒரு தொடக்கப்பள்ளி ஆரம்பிக்க போறோம். சோ உங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் அதுல சேர்த்து படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்மையா அவங்க கேட்டுக்கொள்றாங்க. இலவசமா சபை மூலியமா ஆரம்பிக்கப்பட்ட அந்த தொடக்கப்பள்ளியில நான் சேர்ந்து படிக்க போறேன் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷம் மேரி ஜோன்ஸ்க்கு அளவில்லாம இருந்தது.
ஏன்னா இத்தனை நாட்கள் அவங்க வந்து துக்கப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, படிப்பறிவு இல்ல. அந்த படிப்பறிவு இல்லாத நிமித்தம் வேதத்துக்குள்ள இருக்கிற காரியங்களை படிக்க முடியல, அதை வாசித்து தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறதுதான். சோ அதுக்கும் வந்து ஒரு காரியம் வந்து நமக்கு கிடைச்சிடுச்சு. இலவசமா வந்து படிப்பு சொல்லி கொடுக்க போறாங்க. அதை நம்ம கத்துக்கிட்டோம்னா வேதத்தை நம்மளால வாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த பள்ளி வந்து மேரியோட வீட்டு பக்கத்திலேயே வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த பள்ளியோட ஆசிரியரோட பேர் என்னன்னா இவான்ஸ். இவான்ஸ் அப்படின்றவங்களும் அவங்களுடைய மனைவி இணைந்துதான் வந்து பிள்ளைகளுக்கு வந்து அந்த கல்வியை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. மேரி ஜோன்ஸ் வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா, அம்மாவுக்கு வந்து என்னென்ன உதவி வேணுமோ அந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் வந்து ரொம்ப துரிதமா வேகமா அவங்க செஞ்சுட்டு பள்ளியிலயும் போயிட்டு சரியான நேரத்திற்கு வந்து அவங்க போய் கற்று தெரிந்து அவங்க வந்து வராங்க. சோ இப்படிப்பட்டவங்களும் அவங்க இருக்கிறத பார்த்து அவங்களோட பெற்றோரும் மற்றவங்களும் வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. வீட்டு வேலையும் செஞ்சுட்டு பள்ளிக்கும் கரெக்டா போய் அவ பிரயாசப்பட்டு இவ்வளவு பண்றா, இவ்வளவு படிக்கிறாளே அப்படின்னு சொல்லி அநேகர் அவளை குறித்து வந்து ஆச்சரியப்படுறாங்க. ஒரு நாள் வந்து மேரி ஜோன்ஸ் வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப நேரமா காணோம் அப்படின்னு சொல்லி உரத்த சத்தத்தோட மேரி மேரி அப்படின்னு வந்து குரல் கொடுத்து கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடுறது வந்து மேரியால வந்து கேட்க முடியல. அந்த அளவுக்கு வந்து கூப்பிடுறது கூட காதுல விழாத அளவுக்கு மேரி வந்து ஒரு காரியத்தை உற்று பார்த்து கொண்டிருக்காங்க. ஒரு பகல் கனவு காண்றதை போல மேரி வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த இங்கிலீஷ் மலை அந்த அடிவாரத்துல தான் அவங்க இருக்காங்க. சோ அந்த இங்கிலீஷ் மலையை வந்து நோக்கி பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க அம்மாவோட குரல் வந்து ஒரு இடத்துல கேட்கும்போது அவங்க ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பேசுறாங்க. அப்ப அவங்க அம்மா கேக்குறாங்க, இவ்வளவு நேரம் நான் கூப்பிடுறேன், அதை கேட்காத அளவுக்கு நீ அப்படி என்னத்த வந்து யோசிச்சுட்டு இருக்க, என்ன வந்து நீ கனவு காண்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அப்ப மேரி வந்து ஒரு காரியத்தை சொல்றாங்க. இந்த மெந்திரிஸ் மலையை பார்க்கும்போது எனக்கு வந்து மோரிய மலையில நடந்த சம்பவம் வந்து என்னோட நினைவுக்கு வந்துடுச்சு. ஆண்டவர் வந்து ஆபிரகாம வந்து தனது ஒரு மகனான ஈசாக்க வந்து பலி கொடுக்கும்படி கேட்கிறாரு. ஆபிரகமும் கூட்டி கொண்டு போறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆட்டுக்கடாவை கண்ணுல காட்டி ஈசாக்குக்கு பதிலா ஆண்டவர் வந்து அந்த ஆட்டுக்கடை வந்து பலி கேட்கிறாரு. பலி கொடுத்துட்டு ஈசாக்க வந்து பத்திரமா வந்து ஆபிரகம் கூட்டிட்டு வராரு. இது எவ்வளவு பெரிய காரியம், அன்னைக்கு ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு செய்தது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை குறித்து அவங்க சிந்தித்து கொண்டு இருந்ததை அவங்களுடைய அம்மா கிட்ட வந்து பகிர்ந்து கொள்றாங்க. அதை கேட்டு அவங்க அம்மா வந்து ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தை நீ நேர்ல பார்த்தாலும் அதை குறித்ததான அந்த ஒரு சிந்தனை வந்து உனக்கு நேரடியா வந்து வேதாகமத்தை குறித்துதான் போகுது. சோ ஒரு மலையை பாக்குறியா, ஒரு மலை அந்த சம்பந்தப்பட்டதான ஒரு வேதாகம பகுதி வந்து உன் நினைவுக்கு வந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம், நீ எந்த அளவுக்கு வேதாகமத்தின் மேல பிரியமா இருக்க, அதை வாசிக்கிற எந்த அளவுக்கு அதை நீ உன் இருதயத்துல வந்து பதிச்சு வச்சிருக்கன்றத குறித்து அவங்க அம்மா ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம மேரி ஜோன் சொல்றாங்க, எனக்கு வந்து ஒரு வேதாகமத்தை சொந்தமா வாங்கி அதை நானே வந்து வாசித்து கற்று தெரிந்துக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு, ஆசையா இருக்கு அப்படின்றாங்க. அப்ப அவங்க அம்மா வந்து அவங்களை கட்டி அணைத்தபடி ஆசீர்வதிக்கிறாங்க. உங்க விருப்பத்தை வந்து நிச்சயமா வந்து ஆண்டவர் நிறைவேற்றுவாரு அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமா வந்து ஆசீர்வதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நீ வந்து இப்படி விருப்பப்படுற தப்பு கிடையாது, அந்த விருப்பம் ரொம்ப நல்ல விருப்பம், அதை குறித்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்மளுடைய அந்த ஒரு மொழியில வந்து வேதாகமம் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது, ரொம்பவே அரிதான காரியமா இருக்கு. அதோட அந்த விலையை கொடுத்து வாங்குறது நமக்கு வந்து முடியாத காரியம். சோ அதோட விலை நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதோட எவ்வளவு விலை கொடுத்து நம்ம வாங்க வேண்டியது இருக்கோம், அவ்வளவு பணத்தை நம்மளால வந்து எப்படி சேர்த்து வாங்க முடியும் அப்படின்னு அவங்க அம்மா ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்போ மேரி ஜோன்ஸ் சொல்ற ஒரு பதில் என்னன்னா, அவங்களுடைய விசுவாசம் வந்து இந்த இடத்துல ரொம்ப அழகா இருக்கு. அவங்க அம்மா அவ்வளவு புலம்புறாங்க. ஆனா மேரி ஜோன்ஸ் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி படிப்பறிவு இல்லாம இருந்தேன், அந்த பைபிளை வந்து நான் திறந்து பார்த்தா அதுல என்ன எழுதியிருக்குன்னு வாசிக்க முடியாம நான் இருந்தேன். ஆனா நான் வாசிக்கும்படியா எனக்கு அந்த படிப்பறிவை வந்து நான் கற்றுக்கொள்ளும்படியா அந்த அறிவை எனக்கு கொடுக்க தெரிந்தவருக்கு வந்து அந்த வாய்ப்பு தந்தவருக்கு வந்து எனக்கு வந்து வேதாகமத்தை தரமாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவருடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியமும் படுறாங்க. உங்க விசுவாசம் ரொம்ப பெருசு, அதனால நீ வந்து இரவும் பகலும் அதுக்காக நம்ம இருவரும் சேர்ந்து விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கலாம், கர்த்தர் நிச்சயமா வந்து நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாரு அப்படின்னு சொல்லி அவளை வந்து இன்னும் உற்சாகப்படுத்துறாங்க. மேரி ஜோன்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, பைபிள் வாங்குறதுக்கு நிறைய பணம் வந்து வேணும். சோ அந்த தேவை வந்து நாம வந்து எப்படியாவது வந்து நம்ம அந்த காரியங்களை வந்து நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்தை வந்து அவங்க சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சேர்க்க ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய வயசு பாத்தீங்கன்னா 14, சரிங்களா? சோ அவங்க வந்து கோழி முட்டை, அவங்க வீட்டுல வந்து கோழி இருக்கு. சோ அதோட முட்டைகளை வந்து விற்று அவங்க வந்து அந்த பணத்தை சேமித்து வைக்கிறாங்க.
இப்படி சேமிச்சு வச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க அம்மா சொல்றாங்க, நம்ம கிட்ட இருக்கிற பணம் வந்து போதுமானதா இல்லை, இதே மாதிரி நம்ம சேர்த்தோம்னா ரொம்ப வருஷம் ஆகும். ஸோ இன்னும் நம்ம வேற ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, சலவை தொழில் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சலவை தொழில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. காரணம், அந்த பகுதியில சலவை தொழில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பணம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். கோழி முட்டையை விற்கிறத விட சலவை தொழில கொஞ்சம் அதிகமான பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சலவை தொழிலும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் வந்து மேரி ஜோன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்க்கிறாங்க. ஆனா மத்த பிள்ளைங்க வந்து இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வெளியில சந்தோஷமா வந்து விளையாடி கொண்டிருப்பாங்க. அந்த பிள்ளைங்க விளையாடுற நேரத்துல மேரி ஜோன்ஸ் ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமான்னு சின்ன சின்னதா செஞ்சு செஞ்சு அந்த நேரத்தையும் வந்து அவங்க வந்து வீணாக்காம பைபிள் வாங்கணுன்ற அந்த ஒரு விருப்பத்தை நிமித்தமா அந்த காசை வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காசை ரொம்ப மகிழ்ச்சியோட அவங்க சேர்த்து வச்சுட்டாங்க. சோ பணம் சேர்த்து முடிச்சாச்சு. பணம் சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க பாஸ்டர் கிட்ட போறாங்க. நான் இந்த மாதிரி வந்து பணம் சேர்த்து வச்சிருக்கேன் ஒரு பைபிள் வாங்குறதுக்கு. எனக்கு வேல்ஸ் மொழியில வந்து பைபிள் வேணும். எனக்கு அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பாஸ்டர் வந்து சொல்றாங்க, நீ வந்து எப்படி சொந்தமா பைபிள் வாங்குவ? ஏன்னா இந்த வட்டாரத்தை சுற்றி எங்கேயுமே வந்து வேதாகம் வந்து விற்பனைக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. விற்பனைக்கு இல்லைன்றதை கேள்விப்பட்டோன்னு மேரியோட முகம் வந்து கொஞ்சம் கூட சோர்ந்தே போகல. ரொம்ப நம்பிக்கையோட அவளுடைய ஃபேஸ் வந்து காணப்படுது. அந்த முகத்துல இருந்த அந்த விசுவாசத்தையும் அந்த நம்பிக்கையும் வந்து பாஸ்டர் பார்க்கும்போது அவர் ஒரே ஒரு காரியம் தான், இவ சோர்ந்தே போகலையே, ரொம்ப நம்பிக்கையா வந்து காணப்படுறாளேன்னு சொல்லி அந்த பாஸ்டர் இன்னொரு காரியத்தை சொல்றாரு. உனக்கு வேதாகமம் சொந்தமா வாங்கணும் அப்படின்னா வேறொரு இடத்துக்கு நீ போனீங்கன்னா உனக்கு கிடைக்கும் அப்படின்னா அது என்ன இடம் அப்படின்னு மேரி கேட்க பாஸ்டர் சொல்றாரு, பாலான்ற ஒரு இடத்துக்கு வந்து நீ போகணும். அது வந்து ஒரு மலை பிரதேசம். இங்க இருந்து நம்ம ஊர்ல இருந்து அங்க போறதுக்கு 25 மைல் வந்து ஆகும். ஸோ 25 மைல் நீ நடந்து போய் தான் வந்து நீ அங்க வந்து போகணும். ஏன்னா அந்த அளவுக்கு தொலைவில் இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க இருந்து அங்க போறது வந்து உனக்கு லேசான காரியம் கிடையாது. அந்த மலைப்பிரதேசம் எப்படி இருக்குன்னா ஒரே மேடு பள்ளங்களும் கரடு முரடான பாதைகளுமா இருக்கும். தனிமையில வந்து அவ்வளவு தூரம் போகிறது வந்து முடியாத காரியம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே கேட்டு தெரிஞ்சு மேரி ஜோன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி நான் போக தயார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாலன்ற இடத்துக்கு போயிட்டு யாரை பார்க்கணும் அப்படின்னா வந்து ரெவரன் தாமஸ் சார்லஸ் அப்படின்றவரை பார்த்தீங்கன்னா அவருக்கு கிட்ட வந்து வேல்ஸ் மொழியில வந்து நிறைய வேதாகம் வந்து விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ அங்க போனீன்னா உனக்கு அதை பத்தினதான காரியங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொல்றாரு. உடனே வந்து மேரி தன்னுடைய வீட்டுக்கு விரைந்தோடி இந்த மாதிரி பாஸ்டர் சொன்னாருன்ற காரியங்களை விவரிச்சு சொல்லி நான் வந்து பாலான்ற அந்த நகரத்துக்கு நான் போக போறேன். 25 மைல் தூரம் தொலைவில் இருக்கு. ஸோ நான் போயிட்டு வர்றதுக்கு 50 மைல் தூரம் ஆகும் அப்படின்னு. இதை கேட்டோம்னா அவங்க அம்மா வந்து, எப்படி வந்து நீ இவ்வளவு பிரயாசப்பட்டு நீ போக முடியும், உன்னால அது முடியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. எப்படி வந்து இந்த பிள்ளைய வந்து நம்ம தனியா அனுப்புறது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் வந்து இவ சொல்றா, 6 வருஷமா நான் அந்த வேதாகமம் வாங்குறதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கேன். இந்த 6 வருஷ பிரயாசத்துக்கு முன்னாடி இந்த 50 மைல் தூரம் எனக்கு ஒரு பொருட்டு அல்ல. சோ நான் வந்து போறேன். நான் போயிட்டு நான் பைபிளோட தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப மன உறுதியா வந்து அவங்க அம்மாட்ட பேசுறா. அந்த விசுவாசத்தை அந்த மன உறுதியை அவங்க அம்மா பார்த்துட்டு அவளை வந்து மறக்க முடியல, போகாதுன்னு சொல்லி. அதனால கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாருன்னு சொல்லி ஆசீர்வதிச்சு அவங்க அம்மா வந்து அவங்களை அனுப்பி விடுறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த பாலா வந்து ஏரியாவுக்கு வந்து போகும்படியா அவங்க வந்து பிரயாணப்படுறாங்க. அதிகாலையில எந்திச்சு அவங்க வந்து பிரயாணப்பட்டு போகும்போது அவங்க வெறும் காலில் தான் அவங்க வந்து நடந்து போறாங்க. போற வழியெல்லாம் ஒரே கரடு முரடான பாதைகள், ரொம்ப கல் அந்த மாதிரிதான் இருந்தது. அதுல நடந்து போகிறதே கஷ்டம். எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து பாலான்ற அந்த ஒரு இடத்துக்கு வந்து அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அந்த இடத்துல ரெவரண்ட் தாமஸ் சார்லஸ் அப்படின்றவங்களோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு விசாரிச்சு அந்த வீட்டுக்கும் போய் கதவை தட்டுறாங்க. சார்லஸ் வராரு. கதவை வந்து தட்டுற சத்தம் கேட்டு கதவை வந்து திறக்கிறாங்க. திறக்கும்போது ரொம்பவே களைத்து போய் ஒரே அழுக்கான சட்டையில இருக்கிறதான ஒரு வாலிப பெண் வந்து நிற்கிறத பாக்குறாங்க. அந்த பெண் வந்து மேரி ஜோன்ஸ் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு ஏன் வந்து எதுக்கு வந்தன்ற காரியத்தை வந்து விவரிச்சு சொல்றா. இந்த மாதிரி 6 ஆண்டுல நான் சிறுக சிறுக பணம் சேர்த்து வச்சு வேல்ஸ் மொழி, என்னுடைய மொழி வந்து வேல்ஸ் மொழி. ஸோ அந்த மொழியில வந்து வேதாகமத்தை வாங்க நான் வந்திருக்கிறேன். 25 மைல் தூரம் நடந்தே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அவர் ரொம்ப களைச்சு போய் இருக்கிறத அவர் பார்த்துட்டு முதலாவது அவருடைய வீட்டுக்குள்ள அவளை அழைச்சு
தன்னுடைய பணியிடைக்காரர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அவளை கூட்டிட்டு போய் அவளுக்கு தேவையான உணவு ஆகாரத்தை வந்து கொடுங்கன்னு சொல்லி சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேரி ஜோன்ஸ் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்கிட்ட வந்து ஒரே ஒரு பைபிள் தான் இருக்கு வேல்ஸ் மொழியில. அதையும் நான் வந்து வேறொரு வாடிக்கையாளருக்கு தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன். அவர் என்னால ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவ்வளோ நேரம் வந்து விசுவாசத்தோட ரொம்ப நம்பிக்கையோட இருந்த மேரி ஜோன்ஸ் வந்து இந்த என்கிட்ட ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு, வேற இல்லை, என்னால அது கொடுக்க முடியாதுன்ற அந்த வார்த்தையை கேட்டோன்னே தாங்கி கொள்ள முடியல. ரொம்பவே அழுதுட்டாங்க அவர் முன்னாடி. ஏன் இந்த பொண்ணு இவ்வளவு அழுகுறான்னு சொல்லிட்டு அவருடைய கண்ணீரை பார்த்தோன்னே சார்லஸ் வந்து மனம் இறங்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, 6 ஆண்டுகள் அவ வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு அதை சேர்த்து வச்சிருப்பா. 25 மைல் தூரம் நடந்து இந்த வாலிப பெண் வந்திருக்கா. இவருடைய இந்த பிரயாசத்திற்காகவாது நம்ம ஏதாவது செய்யணும், இவரை நம்ம வெறுங்கையோட அனுப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த புத்தம் புதிய வேல்ஸ் மொழியில இருக்க வேதாகமத்தை வந்து எடுத்து மேரி ஜோன்ஸ் கையில வந்து கொடுக்குறாரு. அதை வாங்கின அடுத்த நிமிஷமா அவங்க ரொம்ப அழுகுறாங்க. காரணம், அந்த ஆனந்த கண்ணீர் இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு வந்தது இந்த வேதாகமத்துக்காக தான் அப்படின்னு சொல்லி அதை கட்டி அணைத்தபடி அவங்க அவ்வளவு சந்தோஷம் வந்து அழுது கொண்டிருக்காங்க. என் ஜெபத்தை வந்து என்னுடைய நீண்ட நாளா நான் பண்ண ஜெபத்தை வந்து ஆண்டவர் கேட்டாரு. என்னுடைய மன விருப்பத்தை வந்து அவர் வந்து அருள் செய்தாரு அப்படின்னு சொல்லி இரு கரங்களாலும் வந்து அதை அழகா வந்து பிடித்து கட்டி கொண்டு அந்த அந்த பைபிளை கட்டி பிடிச்சபடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அது மட்டும் இல்லாம சார்லஸ் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அன்னைக்கு ராத்திரி வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி மேரி ஜோன்ஸை தன்னுடைய வீட்டிலேயே தங்கும்படி சொல்லி அடுத்த நாள் மறுநாள் காலையில வந்து மகிழ்ச்சியோட அவங்க வந்து வீடு திரும்பும்படி அனுப்பிவிட்டாங்க. மேரி ஜோன்ஸ் அந்த வேகத்தோட வந்து வீட்டுக்கு கடந்து போறாங்க. 25 மைல் தூரம் எப்படி திரும்ப போனாங்கன்னு தெரியல. அவ்வளவு வேகமா சந்தோஷமா அந்த வேதாகமத்தை கட்டி அணைத்தபடியே வந்து அவங்க வீடு திரும்பினாங்க. வேதாகமத்தோடு வந்த தன்னுடைய மகளை அவங்க அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷத்தோட அவங்களை முத்தமிட்டு அணைக்கிறாங்க. அவங்களுடைய பள்ளி ஆசிரியரும் இவருடைய விடாமுயற்சியை கண்டு ரொம்ப பிரமிச்சு அவளை வந்து பாராட்டி கொண்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிற எல்லாருமே, அந்த ஊர்ல இருக்கிற அநேகர் வந்து வேதாகமத்தை தங்களுடைய கைகள்ல வாங்கி அதை திறந்து பார்த்து ரொம்ப வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த நேரத்துல தன்னுடைய இருதயத்தின் ஆழத்துல இருந்து நன்றி இயேசுவே, நன்றி ரெவரண்ட் சார்லஸ் அப்படின்னு சொல்லி மௌனமா ஒரு நன்றி பலியை வந்து ஏறெடுத்து கொண்டே அவங்க இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு சந்தோஷம். இதுக்காக அவங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரிஞ்சுது. ஸோ அந்த தேங்க்ஸ் கிவிங் செலுத்தி கொண்டே இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்க ஒரு விஷயம் ஆசைப்பட்டாங்க, அது வந்து பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அதோட முடியல. மேரி ஜோன்ஸ் வந்து இன்னும் அதிகமா வேதாகமத்தை வந்து தினந்தோறும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க என்ன கத்துக்கொண்டாங்களோ அதை வந்து மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. அநேகர் வந்து ஆண்டவர் பக்கமா அவருடைய வழியில வந்து அவங்க நடத்துறாங்க. சோ இப்படிதான் வந்து மேரி ஜோன்ஸ் வந்து வேதாகமத்தை வந்து பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க. மேரி ஜோன்ஸோட இந்த செயல் வந்து ஒரு முடிவே கிடையாது. இதுதான் வந்து ஒரு பெரிய காரியத்துக்கான ஆரம்பமா இருந்தது. எப்படின்னா, இந்த வேதாகமத்தை கொடுத்தாருல அந்த ரெவரண்ட் சார்லஸ், அவர் வந்து இந்த சிறு பெண்ணோட விடாமுயற்சியை பத்தியும் ஈடுபாட்டை பத்தியும் அர்ப்பணிப்பை பத்தியும் ரொம்பவே யோசிச்சு அவர் ஒவ்வொரு நாளும் வந்து ஆச்சரியம் அடைந்து கொண்டே இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவ இந்த ஏழ்மையான சூழ்நிலையில யாருக்காவது கொஞ்சம் காசு கிடைச்சாலும் ஏதாவது ஒரு விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள ஏதாவது ஒண்ணு வாங்கணும் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு 6 ஆண்டுகளா பணம் சேர்த்து வச்சு வேதாகமத்தை வாங்கியிருக்காங்க. அவருடைய பிரயாசம் எப்படிப்பட்டது, அவருடைய விருப்பம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும் ஆண்டவர் மீது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பிரமிச்சு அவளை குறித்து அவர் எங்கெல்லாம் போறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் அவளை குறித்து பேசிக்கொண்டே இருந்தாங்க. இப்படி பேசுறது மட்டும் இல்லாம அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு 50 மைல் தூரம் மலை பிரதேசத்துல மேடு பள்ளம் கரடுமுடான பாதை வந்து பொருட்படுத்தாம தனிமையில மன தைரியத்தோட வந்து அவ வந்து அந்த பைபிளை பெற்றுக்கொண்டிருக்கா, அந்த வேதாகமத்தை வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தை குறித்து வந்து ரொம்ப சந்தோஷமா மற்றவர்கிட்ட வந்து அவர் பகிர்ந்து கொண்டிருந்தாரு. இதே மாதிரி பகிர்ந்து கொண்டிருக்கும்போது இங்கிலாந்துல நடந்த ஒரு கூட்டத்திலையும் மேரி ஜோன்ஸோட இந்த காரியங்களை குறித்து எல்லாத்தையும் வந்து அவர் பேசியிருக்காரு. இதை கேட்ட அநேகருடைய கவனம் வந்து ஈர்க்கப்பட்டது. எதன் மூலியமானா இதோட விலை வந்து எப்படிப்பட்டதுன்னா, ஒரு சின்ன பிள்ளை வந்து ஒரு வாலிப பிள்ளை வந்து ஒரு வேதாகமத்துக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டு வாங்கியிருக்கான்றது வந்து யாராலையும் வந்து லேசா எடுத்துக்கவே முடியாது. அதனுடைய தாக்கமா எல்லாருடைய இருதயமும் வந்து இதுக்காக ஜெபிக்கும்படியா ஏவப்பட்டிருக்கு. சோ ரெவரண்ட் சார்லஸ் மட்டும் இல்லாம அவர் கூட இணைந்து சில தேவ மனுஷர்களும் வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா எல்லா தேசத்தாருடைய மொழிகளையும் வந்து பைபிள் கிடைக்கணும், அதுக்கான காரியங்கள் வந்து ஆரம்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிச்சிருக்காங்க. அந்த ஜெபத்தின் விளைவாக மேரி ஜோன்ஸ் வாழ்ந்த ஒரு காலத்திலேயே 1804ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அண்ட் ஃபாரின் பைபிள் சொசைட்டி அப்படின்ற ஒரு சங்கத்தை வந்து முதல்ல ரெவரண்ட் தாமஸ் சார்லஸும்
அவங்க கூட இருந்த சிலரும் வந்து இணைந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து ஒரு நாட்டுல வந்து ஒரு நாட்டிலுமே வந்து வேதாகம சங்கத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த பிரிட்டிஷ் பைபிள் சொசைட்டி வந்து ஆரம்பிச்ச 100 ஆண்டுகளுக்குள்ளாகவே வந்து 200 மில்லியன் வேதாகமங்களை வந்து பல்வேறு மொழிகள்ல அச்சடிச்சு விநியோகம் பண்ணியிருக்காங்க. சோ இப்படி விநியோகம் பண்ணி கொண்டு இருக்கும்போது 1882 மேரி ஜோன்ஸின் கதையும் அவளது வேதாகமும் அப்படின்ற தலைப்பு, அதாவது தி ஸ்டோரி ஆஃப் மேரி ஜோன்ஸ் அண்ட் ஹர் பைபிள் அப்படின்ற ஒரு தலைப்புல எல்லா மொழிகளிலும் வந்து ஒரு சிறிய புத்தகம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இதை வெளியிட்டதும் யாருன்னா அதே பிரிட்டிஷ் பைபிள் சொசைட்டி தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. சோ இத வந்து அநேக நாட்டிலையும் வந்து இது போகணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் வந்து இந்த புக்கையும் சேர்த்து வந்து விற்பனை செஞ்சிருக்காங்க. சோ மேரி ஜோன்ஸ பத்தினதான நிறைய புஸ்தகங்கள் வந்து வெளியாகி இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம கையில கிடைக்கிற அநேக பைபிளுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரியான ஒரு சொசைட்டி வந்து இருக்கு. ஒரே ஒரு பொண்ணு ஒரு பைபிளை வாங்கணும் அப்படின்னா யாரோட வீட்லயும் வந்து பைபிள் கிடையாது. ஒரு பைபிளை வாங்கணும்னா 6 ஆண்டுகள் பிரயாசம், அதை தொட்டு பார்க்கணும்னு சொல்லி அந்த சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய மன விருப்பம். அதை வாங்கினது மட்டும் இல்லாம அதை வாங்கி வீட்டுல சும்மா வச்சுட்டு ஓகே வாங்கிட்டேன் என் விருப்பம் நிறைவேறிச்சு அப்படி கிடையாது. அந்த விருப்பத்தின் நிமித்தமா எவ்வளவு பெரிய தாக்கத்தை அவங்க அநேகரோட இருதயத்துல கொடுத்திருக்காங்க. அந்த பட்டணத்துல இருக்கிற அநேகருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன படிச்சாங்களோ அந்த காரியங்களை வந்து அவங்க மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீட்லயும் வந்து பைபிள் இருக்கும்ல, எல்லார் வீட்லயுமே பைபிள் இருக்கு. இன்னைக்கு பைபிள் நமக்கு ரொம்ப லேசா கிடைச்சிருது இல்ல. நம்ம சர்ச்ல எங்க இருக்கு, பக்கத்து தெருவுலயோ பக்கத்து ஒரு இடத்துலயோ வந்து இருக்கு. இங்க இருந்து மிஞ்சி போனா ஒரு 15-20 நிமிஷம் ஆகுமா, இல்ல ½ இன்னைக்கு நம்ம போயிட்டு வர்றதுக்கு நமக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி அவ்வளவு அதிகமா கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்காரு. இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு வாரம் கூட தவறாம நம்ம சபைக்கு போறவங்களா இருக்கோமா? பேசுற என்னையும் சேர்த்துதான் நான் இதுல கேக்குறேன். சோ நாமளே வந்து கேட்கணும்ல. நாமளே நிதானித்து அறியும் போதுதான் நம்ம நியாய தீர்க்கப்பட மாட்டோம். ஒரே ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்டுக்கோங்க. இவ்வளவு பேசல் நம்மளை சுத்தி இருக்கு, இவ்வளவு வெஹிக்கல் இருக்கு, நம்மளை கூட்டிட்டு போகிறதுக்கு வரத்துக்கு யாராவது இருப்பாங்க இல்லையா? தனிமையில நம்ம போனோம்னா கூட நமக்கு வந்து வெஹிக்கல் வந்து ஆண்டவர் வந்து கொடுத்திருக்காரு. பக்கத்திலே சர்ச் இருந்தோம், நிறைய பேர் சர்ச்சுக்கு போக தவறுறோம். அப்படியே போனாலும் சரியான நேரத்திற்கு நம்ம போக மாட்டேங்கிறோம். முழு ஆராதனையில நம்ம கலந்து கொள்ள மாட்டேங்கிறோம். நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் வந்து பைபிள் இலவசமா ரொம்ப ஈஸியா கிடைக்குது. இன்னைக்கும் வந்து புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு எவ்வளவு பேரு முழு பைபிளையும் வந்து இலவசமா கொடுக்குறாங்க. காரணம், இலவசமா கொடுத்தாவது ஜனங்க அதை வாங்கி படிக்க மாட்டாங்களா, ஆண்டவருடைய சத்தியத்தை தெரிஞ்சுக்க மாட்டாங்களா, ஆண்டவருடைய பாதையில நடக்க மாட்டாங்களான்னு சொல்லி அவ்வளோ பரிதபிக்கிற மனஸ்தாபப்படுகிற அநேகரை ஆண்டவர் வந்து எழுப்பி கொடுத்திருக்காங்க. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில கூட நம்ம அந்த வேதத்தை தினமும் எடுத்து வாசிக்கிறோமா, கர்த்தரண்டையில சேர்றோமா, இல்ல நம்ம படிச்சு கற்றுக்கொள்ளுகிற அந்த வேதத்தை யாருக்காவது நம்ம கற்றுக் கொடுக்கிறோமா, யார்கிட்டயாவது அதை பகிர்ந்து கொள்ளுகிறோமா, ஆண்டவர் அறிகிற அந்த அறிவுல நம்ம இன்னும் மென்மேலும் வளர்ந்து கொண்டு இருக்கோமா? இன்னைக்கு நாமளே நம்மள வந்து கேள்வி கேட்டுக்க போறோம். இதுல ஏதாவது ஒண்ணு இல்ல எதையுமே நம்ம செய்யல அப்படின்னா யார் மேல தப்பு? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க நினைக்கலாம் இன்னைக்கும் வந்து ஓகே ஏதோ ஒரு இடத்துல மேரி ஜோன்ஸ் இப்படி இருந்தாங்க, இப்படி நடந்தது, ஓகே இன்னைக்கு எல்லாரும் வந்து அப்படி இருக்க முடியுமா? அப்படி கிடையாது. இன்னைக்கும் உங்க இருதயத்துல ஆண்டவர் அவருடைய சுத்தத்தின் பிரகாரம் ஒரு விருப்பத்தை கொடுக்குறாரு. ஆண்டவர் கிட்ட நெருங்கணும், இல்ல அவருடைய வேதத்தை வாசிக்கணும், சில காரியங்களை கற்று தெரிஞ்சுக்கணும், இல்ல நம்ம ஆண்டவரை பத்தி நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், நிறைய பேரை வந்து எழுப்புதல பங்குள்ளவர்களை மாற்றணும், நிறைய பேருக்கு வந்து இணைந்து நம்ம வந்து நிறைய பேர் கூட ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ விருப்பங்கள் நம்ம இருதயத்துல இருக்கலாம் இல்ல. அந்த இருதயம் உங்க இருதயத்துல இருக்கும் அப்படின்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அது விருப்பமா மாத்திரம் இல்ல, அதை கொண்டு ஆண்டவர் தேசத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வர போதுமானவரா இருக்காரு. ஒரே ஒரு சிறு பெண்ணு ஒரு வேதத்தை வாங்கி படிக்கணும், இவ்வளவுதான் அந்த பிள்ளையோட ஆசை. ஆனா அந்த இவ்வளவுதான் நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். அதுக்கு அந்த பிள்ளை பிரயாசப்பட்டது 6 ஆண்டுகள் சேர்த்து வச்சு எல்லாரும் விளையாடுற அந்த நேரத்துல கூட அந்த பிள்ளை விளையாடாம வேலைக்கு போய் அதை சம்பாதிச்சு சேர்த்து வச்சு அந்த காசுல வந்து பைபிள் வாங்கும்படியா 50 மைல் தூரம் நடந்தே வந்து போகிறாங்க. நடந்து போயிட்டு அதை வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம அதை குறித்து இன்னும் நெகிழ்ச்சி அநேக பேர்கிட்ட அந்த காரியங்களை சத்தியத்தை வந்து பகிர்ந்து கொள்ளுகிறாங்க. அந்த ஒரே ஒரு சிறு பெண்ணோட மன விருப்பம் இன்னைக்கு அநேக தேசத்தை அசைச்சு எல்லாருக்கும் எளிய விலையில ஏன் இலவசமா இப்ப கூட அநேகர் வந்து பைபிள் கொடுக்கும்படியா வந்து ஒரு காரியங்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கு. இப்படி உலகம் முழுக்க அநேக தேசங்கள் இது நடந்ததுக்கு ஒரு பெரிய பேஸ் எதுன்னா மேரி ஜோன்ஸ் அப்படின்ற அந்த சிறு பிள்ளை அவங்க இருதயத்துல வந்து அந்த மன விருப்பம் தான். இன்னைக்கு உங்க இருதயத்துல எப்படிப்பட்ட மன விருப்பம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலக பிரகாரமா நம்ம யோசிச்சு கொண்டிருக்கோமா? ஏதோ ஒரு அழிந்து போகிற பொருளை வாங்கணும், ஏதோ ஒரு
மத்தவங்க யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி அதை நாமளும் வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோமா? இல்ல தேவையில்லாத ஆசீர்வாதத்தின் மேல நம்மளுடைய கவனத்தை நம்ம கொண்டு போறோமா? நமக்கு என்ன வேணுங்கிறத கர்த்தர் தெளிவா அறிந்தவர். சோ நம்ம இந்த மாதிரியான காரியங்களை கேட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சு அந்த விருப்பத்துக்கு ஏற்று நம்முடைய மன விருப்பத்தை நம்ம மாற்றிக்கொள்ளணும். நம்மளுடைய மன விருப்பம் அவரை குறித்ததும் அவருடைய வார்த்தை குறித்ததுமா இருக்கு அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் இந்த தேசத்தை மட்டும் இல்ல, தேசத்தை சுற்றியுள்ள அநேக காரியங்கள் ஆண்டவர் அசைப்பாரு. உங்களை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்கள், ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் இந்த தேசத்துல செய்ய போதுமானவராகவும் வல்லமை உள்ளவராகவும் இருக்காரு. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இன்னைக்கு உங்க மனவிருப்பம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி நீங்க யோசிங்க. தினமும் நீங்க வேதம் வாசிக்கிறீங்களா, ஜெபிக்கிறீங்களா, கர்த்தரண்டையில போறீங்களா, தினமும் நீங்க ஆண்டவர்கிட்ட சேரத்துக்கான காரியங்களை பாக்குறீங்களா, அவங்களுடைய மனவிருப்பம் என்னன்னு கேட்டு அறிந்து கொள்றீங்களா? அவங்களுடைய மனவிருப்பம், உங்களுடைய ஆசை எல்லாமே கர்த்தரை குறித்ததாகவும் அவருடைய வேதத்தை குறித்ததாகவும் இருக்கா? வார வாரம் தவறாம சபைக்கு போறீங்களா? சரியான நேரத்துக்கு போறீங்களா? முழு ஆராதனையில கலந்து கொள்வீங்களா? அங்க சொல்லப்படுகிறதான அந்த ஒரு வேத பகுதியை உன்னித்து கவனிக்கிறீங்களா? இல்ல பக்கத்துல இருக்கவங்க என்ன பண்றாங்க, முன்னாடி இருக்கவங்க என்ன பண்றாங்க, நான் கையை தூக்கி ஆராதிச்சு ஏதாவது யோசிப்பாங்களோ, இல்ல ஏதாவது நம்ம நினைப்பாங்களோன்னு சொல்லி இன்னமும் ஏதோ ஒரு காரியத்தை மத்தவங்களை பத்தி யோசித்து கொண்டு அந்த ஆராதனை முழுசா கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி கொண்டு இருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு மனம் திரும்புதல் ஆவியை கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்க. இதுவரைக்கும் நடந்த எல்லா மீறுதல் நிமித்தமாவும் இல்ல எல்லா விதமான அந்த ஒரு அலட்சியம் இருக்கும்ல, எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்துல கொட்டுங்க. இனி நான் வார வாரம் தவறாம சபைக்கு போவேன், உங்களுடைய வேதத்தை வாசிப்பேன் ஆண்டவரே, எனக்கு அதனுடைய ரகசியங்களை கற்றுக் கொடுங்க, அதனுடைய சத்தியத்தை கற்றுக் கொடுங்க, அதை 4 பேருக்கு நான் பகிர்ந்து கொள்ளணும், உண்மை குறித்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கணும், என்னை கொண்டு தேசத்தை நீங்க அசைங்க, தேசத்துல ஒரு பெரிய மாற்றுதலை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னா அந்த விருப்பம் உங்களுக்கு நிறைவேற்றப்படும், அது உங்களுக்கு செய்யப்படும். ஏன்னா கர்த்தர் இப்படியே சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி யோவான் 15:7 கர்த்தர் சொல்றாரு. சோ இந்த வசனத்தின் பிரகாரம் உங்க மன விருப்பம் என்னவோ அதை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அப்படி நிறைவேற்றுறதுக்கு நீங்க அவருடைய வார்த்தையில ரொம்ப அழகா தீவிரமா நிலைத்திருக்கணும், அவர்ல நிலைத்திருக்கணும். அவருக்குள்ளேயும் அவருடைய சத்தியத்துமான வேதத்துக்குள்ளேயும் நீங்க நிலைத்திருப்பீங்க அப்படின்னா நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்னைக்கு இந்த தேசத்துல ஒரு பெரிய மாற்றம் வரணும், அது உங்களை கொண்டு வரணும் அப்படின்னா முதலாவது உங்களுக்குள்ள இப்படிப்பட்டதான ஆண்டவரை குறித்ததான மாற்றம் வரணும். சோ இப்படிப்பட்டதான மன விருப்பமும் மாற்றமும் முதலாவது உங்க இருதயத்துல வரணும்னு சொல்லி நீங்க இன்னைக்கு கர்த்தரை நோக்கி கேளுங்க. நிச்சயம் ஆண்டவர் அந்த விருப்பத்தை உங்க இருதயத்துல வைப்பாரு. அதை கொண்டு இந்த தேசத்தை நிச்சயம் அசைப்பாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். God bless you.